ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில பிரில்லியண்டான மூவ்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல இருந்து உங்களுடைய பேட்டர்ன் ரெகக்னிஷன் ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம இப்போ இமீடியட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா இதுல ஒயிட் டு பிளே. ஒயிட்டுக்கு வந்து வின்னிங் மூவ் என்னன்றதை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா பிரில்லியண்டான மூவ் நைட் h6 செக். நைட் h6 செக் மூலியமா நம்ம வந்து கிங்குக்கு வந்து டபுள் செக் தரோம். இந்த இடத்துல கிங் வந்து h8க்கு போய் தான் ஆகணும். கிங் h8 போனதுக்கு அப்புறமா குயின் g8 பிளே பண்ணி குயினே நம்ம சாக் பண்றோம். இப்ப குயினை டேக் பண்ணி தான் ஆகணும். இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா நம்ம நைட்டை வச்சு ஒரு சூப்பரான செக்மேட் பண்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஆப்பனன்ட்டோட வீக்னஸை நம்ம ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல ஒயிட் டு பிளே. இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து வின்னிங் மூவ் என்னன்றது நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வின்னிங் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் c7 செக். நைட் c7 பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ். இந்த நைட்டை வந்து பிளாக்கால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சப்போஸ் இந்த நைட்டை வந்து பிளாக் டேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் f7 செக் தரலாம். பிஷப் டெக்ஸ் f7 செக்கு அப்புறமா சப்போஸ் கிங் வந்து e7 வராருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா குயின் f6 செக் தரலாம். குயின் f6 செக்கு அப்புறமா இப்ப திருப்பி கிங் f8 போறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து பிஷப் டெக்ஸ் g6 மூலியமா குயினை வச்சு ஒரு ஓபன் செக் தரலாம். இப்ப நெக்ஸ்ட் கிங் g8 போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சூப்பரா செக்மேட் பண்றோம் குயின் f7 வச்சு. சோ இந்த பொசிஷன்ல வந்து கிங்கால வந்து e7க்கு வர முடியாது. சப்போஸ் கிங் வந்து d8க்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்ம குயின் f6 செக் தரோம். குயின் f6 செக்கு அப்புறமா இந்த இடத்துல நைட்டை வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். நைட்டை வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் h8 பிளே பண்றோம். நம்ம இந்த ரூக்கை திருப்பி கேப்சர் பண்றோம். திருப்பி நைட்டை வச்சு தான் பிளாக் பண்ணி ஆகணும். நைட்டை வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி வந்து குயின் டெக்ஸ் நைட்டு. இப்போ நீங்க பிஷப் வச்சு பிளாக் பண்ணாலுமே திருப்பி குயின் டெக்ஸ் பிஷப் வந்து ஒரு சூப்பரான செக்மேட். சோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் கிங் e7 பிளே பண்ண முடியாது, கிங் d8 பிளே பண்ண முடியாது. நம்ம கிங் f8 பிளே பண்ணா என்ன ஆகும்னு பார்க்கலாம். கிங் f8 பிளே பண்ணோம்னா சிம்பிளா பிஷப் டெக்ஸ் g6 மூலியமா குயினை வச்சு ஒரு ஓபன் செக் தரும். இப்ப கிங்கால வந்து ஃபர்தரா வேற எங்கேயுமே போக முடியாது. கிங் e8 போக முடியாது. சப்போஸ் கிங் e7 போறாருன்னு வச்சுக்கோங்களேன், குயின் f6 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அப்படி இல்லையா கிங் g8 போனாலுமே குயின் f7 பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சூப்பரான செக்மேட். நீங்க கிங் எடுத்துட்டு வந்து g7ல போட்டாலுமே குயின் f7 ஒரு சூப்பரான செக்மேட். இதுல இருந்து உங்களால உங்களுடைய கிங் எடுத்து போய் எங்கேயுமே வைக்க முடியாது. நீங்க வேணும்னா பிஷப் f4 வச்சு பிளாக் பண்ணலாம். பட் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளா இந்த பிஷப் வந்து கேப்சர் பண்ணிடலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பிளாக் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நைட் c7 மூவ் பிளே பண்ணும் போதே நம்ம வந்து இந்த கால்குலேஷன்லாம் கரெக்டா பண்ணிடணும். நம்மளுடைய கால்குலேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த மூவ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிரில்லியண்டான மூவா தான் இருக்கும். இந்த பொசிஷன்ல சப்போஸ் இந்த நைட்டை வந்து அக்செப்ட் பண்ணாம கிங்க மூவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், கிங்க வந்து e7 மூவ் பண்ணாலுமே நம்ம குயின் டெக்ஸ் f7 செக்மேட் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கிங்க நீங்க f8க்கு மூவ் பண்ணாலுமே குயின் டெக்ஸ் f7 வந்து செக்மேட். சோ அதனால கண்டிப்பா இந்த நைட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த பொசிஷன்ல வந்து ஒயிட் டு பிளே. இந்த பொசிஷன்ல நார்மலா எல்லாருக்கும் பார்க்கும்போது என்ன தோணும்னா, பிளாக் உடைய கிங் வந்து கார்னர்ல இருக்காரு. ஒயிட்டுக்கு என்னதான் 2 பான் இருந்தாலுமே இந்த இடத்துல மோஸ்ட்லி பிளாக் உடைய கிங் வந்து கார்னர்ல இருக்கிறதுனால இது வந்து டிராவா தான் இருக்க போகுதுன்னு எல்லாரும் நினைப்பீங்க. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய கிங் எடுத்துட்டு போயிட்டு சப்போஸ் c6ல போட்டீங்கன்னா இது டிரால போய் முடிஞ்சிடும். பட் நீங்க கிங்க c6ல போடாம உங்களுடைய கிங்க d6ல போட்டீங்கன்னா இந்த கேம் வந்து நீங்க சூப்பரா கண்டினியூ பண்ணலாம். இப்ப பிளாக் உடைய கிங்குக்கு வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்கு, b7ல தான் போட முடியும். இப்ப நம்ம குயினா கன்வெர்ட் பண்றோம். குயினா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த குயினை நீங்க கேப்சர் பண்ணி தான் ஆகணும். இப்ப சிம்பிளா என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம துருன்னு போயிட்டு கிங் c7 பிளே பண்ணக்கூடாது. கிங் c7 வந்து டிரால போய் முடிஞ்சிடும். இந்த இடத்துல பிளாக் உடைய கிங்குக்கு எந்த விதமான ஸ்பேஸுமே கிடையாது. அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், கிங் c6 பிளே பண்றோம். கிங் c6 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிளாக் உடைய கிங் வந்து b8க்கு வராரு. b8 வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பானை வந்து புஷ் பண்றோம். இந்த பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கிங் வந்து a7க்கு தான் வந்து ஆகணும். கிங் a7 வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிம்பிளா கிங் c7 பிளே பண்ணலாம். இப்ப இந்த பானை வந்து நம்ம சூப்பரா ப்ரோமோட் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரியான பொசிஷன்ல வந்து நம்ம அவசரப்பட்டு நம்மளுடைய ஆப்பனண்ட்டை வந்து ஸ்டேல்மேட் ஆக்க கூடாது. இந்த பொசிஷன்ல ஒயிட் டு பிளே. ஒயிட்டுக்கு வந்து வின்னிங் மூவ் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஒயிட்டுக்கு வின்னிங் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் g8. குயின் g8 மூலியமா நம்ம வந்து கிங்குக்கு வந்து ஒரு சூப்பரான செக் தரும். அண்ட் இது ஒரு பிரில்லியண்டான மூவ் கூட. குயினை வந்து கிங்கால கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க ரூக்கை வச்சு கேப்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நைட் f7 செக் தரலாம். நைட் f7 செக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த இடத்துல கிங் h7 தான் வர முடியும். கிங் h7 வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிம்பிளா பிஷப் வச்சு ஒரு சூப்பரான செக் தரலாம். இது வந்து ஒரு செக்மேட். இப்ப நைட் பாத்தீங்கன்னா இந்த h6 அண்ட் h8 ஸ்கொயரை சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பிஷப் வந்து இந்த டயகனலை வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரியான சாக்ரிஃபைஸும் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பீசஸ் வந்து கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கா, கரெக்டா நம்ம என் கேம் வரைக்கும் கால்குலேட் பண்ணி மேட்டர் வரைக்கும் கால்குலேட் பண்ணாதான் இந்த மாதிரியான பிரில்லியண்டான மூவ்ஸை நம்மளால பிளே பண்ண முடியும். இந்த பொசிஷன்ல வந்து பிளாக் டு பிளே. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மெட்டீரியல் அட்வான்டேஜ். அவருக்கு வந்து 2 ரூக் இருக்கு அண்ட் ஒரு குயின் இருக்கு.
பட் பிளாக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரூக்கு ஒரே ஒரு குயின் தான் இருக்கு. பிளாக்கு வந்து ஒரு ரூக் வந்து ஃபுல்லா டவுன்ல இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல 2 பாசர் பான் வந்து ஒயிட்டுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுல இருந்து கண்டிப்பா பிளாக்கால வந்து சர்வைவே ஆக முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். பட் பிளாக் பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து ஹோல்ட் பண்ணலாம். அந்த டிராயிங் மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரூக் எடுத்துட்டு வந்து C1ல ஒரு சூப்பரான செக் தரலாம். இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் ரூக் தான் ப்ளே பண்ணி ஆகணும். ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நீங்க பிளாக் உடைய பான்ஸ் எல்லாமே பாருங்க. எல்லா பான்ஸுமே வந்து ஸ்ட்ரக் ஆகி தான் இருக்கு. இப்ப பிளாக்குக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவருடைய குயினை மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். நம்ம குயினையும் திருப்பி சாக் பண்றோம். குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணி செக் கொடுக்குறோம். இந்த குயினை கண்டிப்பா ஒயிட் டேக் பண்ணி தான் ஆகணும். இந்த குயினை டேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேம் வந்து ஸ்டேல்மேட் அப்படின்ற ஒரு காரணத்துல டிரால தான் போய் முடியும். ஸோ இந்த ஒரு பொசிஷன் ஒயிட்டுக்கு வந்து எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் ஒயிட் வந்து மேட்டின் ஒன் த்ரெட்டன் பண்றாரு நிறைய இடத்துல. பட் நம்மளுடைய பான் வந்து ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம அதே அட்வான்டேஜ் எடுத்து கேம் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம பார்த்த பொசிஷன்ல எந்த பொசிஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை நீங்க வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.